ஹலோ மக்களே, நான் சிவகாமி சிவகஞ்சிட்டி. இன்றைக்கி நான் முருங்கைக்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறேன். வாங்க அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்காயை இந்த மாதிரி ஃபைன் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. குக்கர் வச்சுக்கோங்க, எண்ணெய் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் வெந்தயம் தாளிச்சுக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் புளிக்குழம்பு வித் கீரை கூட்டு. இந்த கீரை கூட்டு ரெசிபி இன்னொரு நாள் நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் டக்குன்னு எங்கேயாவது வெளியில் போகணுன்னா சட்டுன்னு செய்யக்கூடிய சமையல் தாங்க இது. சைட் பை சைடாக புளி கரைச்சிக்கோங்க குழம்புக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா புளி தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் முருங்கைக்காயை ஆட் பண்ணிடுங்க. முருங்கைக்காய் நல்லா வதங்கணும். இதில் புளித்தண்ணி கலவையை சேர்த்துருங்க. இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. ஆஹா, பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்குல்ல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குழம்பு.